ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு நிதி உதவி, அதாவது கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து 4000 ரூபாய் நிதி உதவி, அதாவது உதவித்தொகை திட்டமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பத்தின அப்டேட் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த இந்த திட்டத்துல அவங்களோட பெனிஃபிஷியரி நேம் லிஸ்ட்ல பெனிஃபிஷியரில வரணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதுக்கு அப்ளிகேஷன் எப்படி பண்றது, யார்கிட்ட போயிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி A to Z இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஸ்கீமை பத்தின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு லேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கறத வந்து ரன் பண்றாங்க. ஆகவே முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு திங்கள் தோறும் வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. தமிழுக்கு தொண்டாற்றிய அகவை முதிர்ந்த தமிழர்களிடமிருந்து 2024 டு 25ஆம் ஆண்டுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 58 வயசுக்கு மேல ஆன தமிழ் அறிஞர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். இப்படி இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 4000 ரூபாய் வந்து உதவித்தொகை திட்டமா வந்து கொடுக்குறாங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே இந்த அமௌண்ட் அப்படிங்கிற வந்து கிரெடிட் பண்றாங்க. இது நாள் வரைக்கும் வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா 2000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டபுள் மடங்கா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் வந்து உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. இது அமௌண்ட் மட்டும் கொடுக்காம நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசு போக்குவரத்து கழக சார்பில் நீங்க பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ஸ்கீம் பத்தி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் வளர்ச்சித்துறையோட அபிஷியல் வெப்சைட்ல இந்த ஸ்கீமை பத்தின அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆகவே முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு நிதி உதவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வறுமையில் வாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதில் தான் உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழ் அறிஞர் தமது அகவை முதிர்ந்த காலத்தில் வறுமையில் வாடக்கூடாது என்ற நல்ல நோக்கிய திட்டத்தில் இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு 1978ஆம் ஆண்டு முதல் சிறப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. திங்கள் தோறும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும், அதாவது இது நாள் வரைக்கும் 2000 ரூபாய் ஓய்வூதியத்தின்படி மருத்துவப்படி வந்து பாத்தீங்கன்னா 100 மற்றும் தமிழ்நாடு முழுவதும் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளும் பொருட்டு தமிழக அதாவது அரசு போக்குவரத்து கழகங்களில் கட்டணமில்லா பயண அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உதவித்தொகையானது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். அவங்க சப்போஸ் வந்து அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய உதவித்தொகை அப்படிங்கிறது அவங்க மறைவுக்கு பின் அவங்களுடைய நாமினி, அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசுதாரருக்குமே வந்து அதே அமௌண்ட், எந்த ஒரு அமௌண்ட் கம்மியாகாம வாழ்நாள் முழுவதும் அதே அளவிலான உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே இதுவரை வந்து பாத்தீங்கன்னா 795 தமிழ் அறிஞர்களுக்கு நிதியுதவி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. சென்ற அதாவது 2016 டு 17ஆம் ஆண்டுகளில் 50 தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கிட அரசாணை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி 2018 டு 19 இந்த ஆண்டுல வந்து 50ல இருந்து 100ஆக உயர்த்தி தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கிட ஆணையிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. தற்போது வந்து பாத்தீங்கன்னா 1/12/2022 முதல் இத்திட்டத்தின் கீழ் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு திங்கள் தோறும் வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் அப்படிங்கிறது உதவித்தொகை திட்டமாக மாற்றி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மருத்துவ செலவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயும் சேர்த்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களில் மரபுரிமைகளுக்கு திங்கள் தோறும் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் உதவித்தொகை மற்றும் 500 ரூபாய் மருத்துவ படிகளும் வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2020 அப்டேட் படி இந்த வெப்சைட்ல போட்டிருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம 2024 இந்த இயர்ல வந்து இருக்கும். இந்த வெப்சைட்ல வந்து இன்னும் அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க. பட் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா 4000 ரூபாய் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன தகுதிகள் வந்து இருக்கணும், ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு எல்லாருமே வந்து அப்ளிகபிள் ஆக முடியாது. தகுதி உள்ள நபர்கள் மட்டும்தான் அந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிள் ஆக முடியும். சரிங்களா? இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்கும்போது
1/1/2024 அன்று அவங்க தமிழ் அறிஞர்களுடைய ஏஜ் அப்படிங்கிற பார்க்கும்போது 58 வயசு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆண்டு வருமானம் அப்படிங்கிற பார்க்கும்போது அவங்களோட குடும்பத்துல ஆண்டு வருமானம் 72,000க்குள்ள இருக்கிற மாதிரி, அதாவது 72,000க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கணும். அதுக்கான இன்கம் சர்டிபிகேட் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். தமிழ் பணி ஆற்றியமைக்கான விவர குறிப்பு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பணியில தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப்காக வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான விவர குறிப்பு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேக்குறாங்க. அந்த ப்ரூஃபை நீங்க அட்டாச் பண்ணணும். தமிழ் பணிக்காக பரிந்துரைக்கான சான்று அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 தமிழ் அறிஞர்களிடமிருந்து பெற்ற இணைக்க வேண்டும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க வந்து சைன் போட்டு அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சான்றட்டை அப்படிங்கிற பார்க்கும்போது ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரபுரிமை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய மனைவி கணவர் இருப்பினும் அவர்களுடைய சான்று ஆதார் கார்டு, இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கூட இணைச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உதவி இயக்குனர் அந்த ஆபீஸ்ல போயிட்டு அவங்க கிட்ட நேரடியா வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகே ப்ரோ, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல ஒரு 2 காப்பி வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. 2 பேஜ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல போட்டாலும் ஓகே, இல்ல வந்து சிங்கிள் சீட்ல நீங்க வந்து போட்டீங்கனாலும் ஓகே. இப்போ இந்த இடத்துல லேட்டஸ்டா யார் இந்த அப்ளிகேண்டா வராங்களோ, அதாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய 59 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆவாங்க. அவங்களுடைய போட்டோ இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. பெயர் அப்படிங்கிற இடத்துல பள்ளி சான்றிதழ்ல வந்து எப்படி பேர் இருக்கோ அதே போல நேம் வந்து போடுங்க. தந்தை பெயர், ஏதாச்சும் பேர் வந்து நீங்க மாத்திருந்தீங்கன்னா அது பேர் நீங்க வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. முகவரி, இப்ப கரண்ட்ல எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ், பணியாற்றிய விபரம் அல்லது செய்யும் தொழில், இப்ப சொந்தமா நீங்க ஏதாச்சும் வந்து பிசினஸ் பண்றீங்கன்னா அதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இல்ல எதுவுமே வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. மாவட்டம் எந்த மாவட்டமோ மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த நாள் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத கரெக்டா கொடுக்கணும். அதே மாதிரி கல்வி தகுதி நீ என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கரெக்டா கொடுக்கணும். ஆற்றிய பணிக்கான விபரம் அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பணி ஆற்றியதற்கு உண்டான கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட வேண்டும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து எழுதிக்கோங்க. எழுதிய நூல்கள் நீங்க என்னென்ன நூல்லாம் வந்து இது வரைக்கும் எழுதிருக்கீங்களோ தமிழ்ல என்னென்ன கட்டுரை எல்லாம் நீங்க வந்து எழுதிருக்கீங்களோ அதை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து போடணும். அதே மாதிரி பெயரின் முன்னெழுத்து கையொப்பம் தமிழில் இருந்தால் அதையுமே நீங்க வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி அரசு மற்றும் இலக்கிய கழகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய சங்கங்கள் முதலியவற்றில் இருந்து பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதை பத்தின விவரங்களை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க வந்து எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி கீழே வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 72,000 ரூபாய்க்குள்ள இருக்கா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல எஸ் நம்ம சொல்லி கொடுத்து நீங்க வந்து அப்ளிகபிள் பண்ணணும். அதே மாதிரி வந்து விண்ணப்பதாரர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு பின் உதவித்தொகை பெற முன்மொழி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவன் இல்லைன்னா மனைவியோடைய பேரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பேரை போட்டு அவங்க ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அரசின் உதவித்தொகை ஓய்வூதியம் வேற ஏதேனும் பெற்றிருக்கீங்களா, வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையோ இல்ல வந்து பென்ஷன் நேஷனல் இந்திரா காந்தி நேஷனல் பென்ஷன் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையுமே நீங்க இந்த இடத்துல வந்து ஆம்னு சொல்லிட்டு போடணும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து உறுதிமொழி அப்படிங்கிற இடத்துல உறுதிமொழி சான்று அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க பாருங்க. இதை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது வந்து உங்க மாவட்டத்துல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகம் சொல்லிட்டு கண்டிப்பா ஒன்று இருக்கும். அங்க போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். வேற ஏதாவது இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.